பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர திமுக அரசு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜெயலானி, செவிலியர்கள் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள்? வணக்கம் மோனிஷா. தமிழகம் முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில பணியாற்றி வரக்கூடிய செவிலியர்களுக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுடனே இந்த பணியாளர்களுடைய இந்த தொகுப்பூதிய பணி என்பதனை பணி நிரந்தரம் என்பது செய்து தருவதாக வாக்குறுதி என்பதனை அளித்திருந்தனர். ஆனால் தற்போது வரை ஆட்சி முடியக்கூடிய தருவாய் நெருங்கியிருக்கக்கூடிய சூழலும் கூட தற்போது வரை அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது. எனவே திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் செவிலியர்கள் அமைதி வழியில் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் போராட்டத்தை முடக்கும் நோக்கில் காவல்துறையினரை வைத்து குண்டுகட்டாக கைது செய்து செவிலியர்களை அங்குமிங்கும் அலைக்கழிப்பதும் பேருந்து நிலையங்களில் கொண்டு சென்று இறக்கி விடுவதும் என்பதாக தொடர்ந்து இந்த திமுக அரசு காவல்துறையினரை வைத்து அராஜக போக்கில் நடந்து கொண்டதாக செவிலியர்கள் குற்றம் சாட்டுங்கள். எனவே தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக கிளாம்பாக்கத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்ட மேலும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக தற்போது பூர்வாங்கரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள்ளாக 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அமர்ந்து கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களது போராட்டம் என்பது திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய அந்த வாக்குறுதி எண், குறிப்பாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்பதாக வாக்குறுதி அளித்தீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற கோருகிறோம். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே செவிலியர்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். செவிலியர்கள் 5வது நாட்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் செவிலியர்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக சுகாதார பணியாளர்கள் இன்று டிபிஹெச், டிஎம்எஸ் உள்ளிட்ட அந்த சுகாதாரத்துறை சார்ந்த அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த ஊழியர்களும் கூட இந்த கோரிக்கை அட்டையை அணிந்து இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது இவர்களது கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இருப்பதாக செவிலியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என்பதாகவும் அவர்கள் அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் 5வது தினமாகவும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக இந்த சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை என்பது நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்துள்ளது. ஜெயலானி, தகவல்களுக்கு நன்றி.